கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 20:22. மேத்யூ 20:22. இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இங்க அவங்களுடைய புரிதல், தவறுதலான புரிதலை, ராஜ்யத்தை குறித்த தவறுதலான புரிதலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறார். ஏன்னா அவங்களுடைய வேண்டுகோளுக்கும் உண்மைக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுறாரு. அவங்களுக்கு மகிமை வேணும், ஆனால் அந்த மகிமை எவ்வளவு கடினமான பாதையின் மூலமாய் வரும் என்று சொல்லக்கூடியது அவங்களுக்கு புரியல. அவங்களுடைய ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையை காட்டுகிறது. அவங்களுக்கு கல்வாரி சிலுவை மரணத்தை குறித்த ஒரு காரியம் அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குது, நான் பெரிய ஆள் ஆகணும்னு இருக்குது, ஆனால் அதுக்கான புரிதல் இல்லை. எனக்கு கனம் வேணும்னு இருக்குது, ஆனால் அதுக்கான பழி செலுத்தணுங்கிறது தெரியல. லூக்கா 9வது அதிகாரம் 44-45 சொல்லும்போது சீஷர்களுக்கு என்ன புரியல, அவர் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட பாடை பற்றியே புரியல. யோவான் 13:7 சொல்லும்போது அப்போ தான் சொல்கிறாரு, உங்களுக்கு இப்போ நான் என்ன செய்கிறேங்கிற புரியாது, பின்னாடி உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதனால் அடுத்து என்ன கேட்குறாரு, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா? நான் குடிக்கும் இந்த பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும். இந்த பாத்திரம் என்பது என்ன? பாடு, தியாகம், தன்னையே பலியாக கொடுக்கறது, தேவனுடைய சித்தம், பிதாவாகிய தேவனுடைய கோபாக்கினை அவர் மேலே ஓடக்கூடியது. ஏன்னா ஏசாயா 51:17 சொல்லும்போது என்ன, இது தேவனுடைய கோபாக்கினை. சங்கீதம் 75:8 பார்க்குறோம் என்ன, அந்த பாத்திரம் தேவனுடைய கரத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடியதா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே பூங்கால கதறி அழும்போது என்ன சொல்லி எழுகிறாரு, ஆண்டவரே பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்று சொல்லக்கூடியதா. அப்போ இந்த பாத்திரங்கிறது என்ன, தேவனுடைய கோபாக்கினை என்று சொல்லக்கூடியதாக. இது உங்களால் கூடமுனா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. ஆனால் எவ்வளவு ஒரு அறியாமையில் அவங்க பதில் சொல்கிறாங்க பாருங்க. 2 பேரும் யாக்கோபு யோவானும் உடனே சடுதியில் ரொம்ப தைரியமாக புரியாமல் என்ன சொல்கிறாங்க, கூடும் என்றார்கள். இது என்ன தெரியுமா, இந்த ஒரு ஜீல் சொல்லுவோம் இல்லையா, ஒரு வைராக்கியம், அது அறிவில்லாமல் செய்யக்கூடாது. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு இதுக்குள்ளேயும் ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்பாடி தெளிவில்லாமல் ஒப்பு கொடுக்கக்கூடாது. இது அவங்களுக்கு புரியவே இல்லைன்னு சொல்லி நம்ம பேதுருவை பார்க்குறோம். மத்தேயு 26வது அதிகாரம் 33 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, யார் கீழே விழுந்தாலும் நான் மாட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். இப்போ இந்த 2 பேருக்கு என்ன தெரியல, சீசத்துவம் எவ்வளோ பெரிய விலைக்கரையை செலுத்தணும்னு தெரியல. ஒரு பெரிய லெவலுக்கு வரணுன்னா அவங்க எவ்வளோ பெரிய தியாகம் செய்ய வேண்டுங்கிறது புரியலை. எப்போவுமே பாடுகளுக்கு பின்பாக தான் மகிமை வருங்கிறது அவங்களுக்கு புரியலை. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, முதல்ல மகிமைன்னு நினச்சிட்டாங்க. அதனால தான் இங்கே இயேசு கிறிஸ்து அவங்கள அழைச்சி இந்த காரியத்தை சொல்கிறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? முதலாவது, நீங்கள் உங்களுடைய சித்தமோ உங்களுடைய மன விருப்பமோ தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தர்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் நம்ம ஜெபிக்கக்கூடிய காரியம் நமக்கு எதுவுமே புரியறதில்லை. தெரியாமலே நம்ம நிறைய விஷயங்களை கேட்குறோம். கர்த்தர் ஒருவேளை உங்களுக்கு ஒரு பாத்திரம் கொடுக்குறாரு, அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் ஒரு கஷ்டமான பாதையில் போகிறது, இல்லை ஒரு தேவனுடைய அழைப்பு உங்களை இன்னும் கொஞ்சம் இழுக்கக்கூடியதா, இல்லை உங்களுடைய ஏதோ ஒரு உறவு உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடியதா, இல்லை உங்களுடைய ஊழியம் நீங்கள் நிறைய விலைக்கரையை செலுத்தக்கூடியதா இருந்தால் அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, தைரியமாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. அதே சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, உட்கார்ந்து விலைக்கரையும் எவ்வளவுன்னு சொல்லி கணக்கு பார்க்காம நீங்கள் ஓடி போய் உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. ஏன்னா யாக்கோபு யோவானு என்ன பண்ணாங்க, எங்களால் கூடுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன புரியல, என்ன செய்ய வேண்டும் என்பதை புரியவே இல்லை. ஏன்னா இங்கே கர்த்தர் சொன்ன கர்த்தர் சொன்ன பாத்திரங்கிறது எவ்வளோ பெரிய விலைக்கரையும் செலுத்தணும்னு தெரியல.
அப்போ எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எதையாவது நீங்கள் கமிட் பண்ணுறீங்க, எதையாவது ஒப்பு கொடுக்குறீங்க, அர்ப்பணிக்கிறீங்கன்னா முதல்ல உட்காந்து இது என்ன விலைக்கரையும் செலுத்த வேண்டியிருக்கும், எவ்வளவு செலுத்த வேண்டியிருக்குன்னு சொல்லி உட்காந்து நீங்கள் கணக்கு பார்த்து வாங்க. அதுதான் கர்த்தர் சொன்னார், சிட் டவுன் அண்ட் கவுண்ட் த காஸ்ட் சொன்னார். என்னை பின்பற்றி வரணுமா, நீ உட்காந்து கணக்கு பார்த்துட்டு என் பின்னாடி வான்னு சொல்லி சொன்னார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் ஒப்பு கொடுக்காம உட்காந்து தெளிவாக சிந்தித்து அதற்கு பின்பாக நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? வல்ல பிதாவே, இதோ அநேகர் அறியாமல் ஒரு வைராக்கியத்தில், ஒரு பக்தி மார்க்கத்தில் நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவசரப்படக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவை கொடுத்து அவர்கள் உட்கார்ந்து கணக்கு பார்த்து உம்மை பின்பற்ற எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.